வணக்கம். திரையரங்கம் பார்டர் 2 இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அனுராக் சிங். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருப்பவர் சன்னி டியோல். ஃபட்டேஸ் சிங் காலர் அப்படின்ற லெஃப்டினன்ட் கர்னல் கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருக்கிறார். 1971ஆம் ஆண்டில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் இருக்கு இல்லையா, அதை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. லெப்டினன்ட் கர்னலாக பணியாற்றக்கூடிய சன்னி டியோல் கராரான அதிகாரி. போர்க்களத்தில் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு கராராக அவர் கட்டளையிடுகிறார், தான் கட்டளையிட்டபடி மற்றவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை காட்சிகளாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அங்கு பணியாற்றக்கூடிய மேஜர் பதவியில் இருக்கக்கூடியவர் ஹோஷியார் என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய வருண் தவான். தனக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடிய சன்னி டியோல் கூறியபடி தான் நடந்தாலும் தனக்கென இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்பதை சிறிது கூட மறைக்காமல் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கர்னலிடம் வெளிப்படையாக கூறக்கூடிய அளவிற்கு துணிச்சலான குணத்தை கொண்டிருப்பவர் வருண் தவான். அவர் இராணுவத்தில் நல்ல முறையில் தன்னுடைய திறமைகளை காட்டிக்கொண்டு இருக்கிறார். ஃபட்டேஸ் சிங் காலர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சன்னி டியோல் போர் நடக்கக்கூடிய இடங்களில் எந்த அளவிற்கு மிகவும் அருமையாக மற்றவர்களுக்கு கட்டளையிட்டு செயல்படுகிறார் என்பதையும், இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய மேஜராக வரக்கூடிய வருண் தாவன் எந்த அளவிற்கு ஆவேசமாக இந்தியாவை காப்பாற்றுவதற்காக பாடுபடுகிறார் என்பதையும் பார்க்கும்போது நமக்கு இனம் புரியாத நாட்டுப்பற்று இயல்பாகவே உண்டாகிறது. ஒரு கட்டத்தில் சன்னி டியோலின் அருமை மகனாக வரக்கூடிய இளைஞன் போர்க்களத்தில் உயிரை நீக்க வேண்டிய நிலை உண்டாகி அவனுடைய இறந்த உடல் வீட்டிற்கு வருகிறது என்று காட்டப்படும் காட்சியில் படம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் மனதிற்குள் அழுது கொண்டே அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நிர்மல்ஜித் சிங் என்ற இளைஞர் விமானப்படையில் இருந்து கொண்டு தன்னுடைய சாகசங்களை அற்புதமாக இந்தியாவை காப்பாற்றுவதற்காக செய்கிறார். அதே போல கப்பல் படையில் இருக்கக்கூடிய மகேந்திரா என்ற இளைஞர் உயிரை பணயம் வைத்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறார். காஷ்மீர் பகுதியில் அந்த போர்க்கள காட்சிகளை மிகவும் சிறப்பாக ஏராளமான பொருட்செலவில் இந்த திரைப்படத்தில் படமாக்கி இருக்கிறார்கள். தரைப்படையைச் சேர்ந்த இளைஞர்கள் எந்த அளவிற்கு இந்தியாவிற்காக பாடுபடுகிறார்கள் என்பதையும், அவர்களில் எத்தனை பேர் வீர மரணத்தை அடைகிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அதே போல விமானப்படையை சேர்ந்தவர்கள் எந்த அளவிற்கு கடுமையாக உழைக்கிறார்கள் என்பதையும், நாட்டிற்காக எந்த அளவிற்கு பாடுபடுகிறார்கள் என்பதையும், அவர்களில் எத்தனை பேர் தங்களுடைய உயிரை நீக்கக்கூடிய நிலை உண்டாகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். கப்பல் படையை சேர்ந்தவர்கள் எந்த அளவிற்கு ஆவேசமாக செயல்பட்டாலும் தங்களுடைய விலைமதிப்பற்ற உயிரை இழக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு உண்டாகும் போது நாம் பதைப்பின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். இவர்கள் அனைவரும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த போரில் இந்தியாவை காப்பாற்றுகிறார்கள். அந்த போரில் விமானப்படையை சேர்ந்த நிர்மல்ஜித் சிங் என்ற அந்த இளைஞன் வீர மரணத்தை அடைய வேண்டிய நிலை உண்டாகிறது. அதே போல கப்பல் படையில் மிகவும் ஆவேசமாக செயல்பட்ட மகேந்திரா தன்னுடைய இன்னுயிரை தர வேண்டிய நிலை உண்டாகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் வீர மரணம் அடைந்த அவர்களுடைய உடல் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படும்போது அவர்களுடன் சேர்ந்து நாமும் கண்ணீர் விட்டு அழுகிறோம் என்பதுதான் உண்மை. சன்னி டியோலும் வருண் தவனும்
அந்த 2 இளைஞர்களின் வீர மரணத்தை பார்த்து கலங்கி நிற்கும் காட்சி நம் மனதை விட்டு நீங்கவே நீங்காது. ஃபட்டே சிங் காலர் என்ற லெப்டினன்ட் கர்னல் பாத்திரத்தில் படம் முழுக்க ஆட்சி செய்கிறார் சன்னி டியோல். தன்னுடைய பண்பட்ட நடிப்பை படம் முழுக்க இவர் வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்தை எங்கோ உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை. தரைப்படையில் பணியாற்றக்கூடிய ஹோஷியார் சிங் என்ற மேஜர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய வருண் தவான் படம் முழுக்க துடிப்பான இளைஞராக வருகிறார். அவர் தன்னுடைய மனைவியுடன் உரையாடக்கூடிய காட்சிகள் படத்தில் ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன. அதே போல போர்க்களத்தில் அவர் சிங்கமென சீறி எழுந்து எந்த அளவிற்கு உயிரை பணயம் வைத்து செயல்படுகிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு அவரை கைதட்டி பாராட்ட தோன்றுகிறது. தில்ஜித் தோசாஞ்ச் இவர்தான் விமானப்படையில் பணியாற்றக்கூடிய இளைஞராக வரக்கூடிய நிர்மல்ஜித் ஷேகான் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படம் முழுக்க இவருடைய ஆழமான நடிப்பு முத்திரையை நம்மால் பார்த்து ரசிக்க முடிகிறது. அகான் ஷெட்டி இவர்தான் கப்பல் படையில் பணியாற்றக்கூடிய வீரராக வரக்கூடிய மகேந்திரா ராவத் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். இவருடைய மிகச்சிறந்த நடிப்பை இவர் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது, ரசிக்க முடிகிறது. மோனா சிங் இவர்தான் பட்டேல் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சன்னி டியோலின் மனைவியாக நடித்திருப்பவர். நிர்மல்ஜித்தின் மனைவியாக நடித்திருப்பவர் சோனம் பாஜ்வா. ஹோஷியாரின் மனைவியாக வருபவர் மேதா ராணா. அன்யா சிங் இவர்தான் மகேந்திராவின் மனைவியாக வருபவர். அனுராக் சிங் சுமித் அரோராவுடன் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை எழுதியிருக்கிறார். மிகவும் அருமையாக திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியிருப்பவர் நிதி டட்டா. ஒரு போர்க்கள பின்னணி கதையை எழுதியதற்காக இவரை நான் மனம் திறந்து பாராட்டுகிறேன். அன்ஷுல் சொபாய் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். காஷ்மீர் பகுதியில் நடைபெறக்கூடிய போர்க்கள காட்சிகளை இவர் மிகவும் அருமையாக படமாக்கி இருக்கிறார். மனிஷ் மோர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். சிறிது கூட சோர்வு உண்டாகாத அளவிற்கு இவருடைய எடிட்டிங் திறமை படம் முழுக்க இருக்கிறது. ஜான் ஸ்டவர்ட் எடூரி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசையை அமைத்திருப்பவர். இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு இவருடைய பின்னணி இசை மிகவும் அருமையாக துணை புரிந்திருக்கிறது. அனு மாலிக் வேறு 4 இசையமைப்பாளர்களுடன் சேர்ந்து இந்த திரைப்படத்தின் பாடல்களை அமைத்திருக்கிறார். அனைத்து பாடல்களும் மனதில் தங்கி இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன என்பதுதான் உண்மை. படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து உச்சக்கட்ட காட்சி வரை மிகவும் சிறப்பாக இந்த திரைப்படத்தை அனுராக் சிங் இயக்கி இருக்கிறார். சன்னி டியோல், வருண் தவன் இருவரும் இணைந்து நடித்திருக்கக்கூடிய போர்க்கள பின்னணியை கொண்ட ஒரு அருமையான திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பார்டர் 2 என்ற இந்த திரைப்படத்தை அவசியம் பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.